எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கிய அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். சார், தமிழகத்திலே தனித்து தான் போட்டியிட போறேன்னு விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. வேட்பாளர்கள் அதுல ரொம்ப தீவிரம் காட்டுவதை புரிஞ்சிக்க முடியுது. விஜய் அவர்களுடைய ரோல் ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுமோ அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 நாள் குறைஞ்சிட்டு வருது சார். இப்போ பெருசா அந்த தொய்வு வேகம் இல்லை. அப்பப்போ வரும். அப்போ இப்போ அன்னைக்காலமாக ஹார்ட்லி ஒரு 30 நாள் தான் எனக்கு தேர்தலுக்கு. 30 நாளில் ஒரு இதை மகத்தான ஒரு எழுச்சி காமிச்சாதான் உண்டு. அது உண்டா இல்லையான்னு தெரியல. அவரும் நேர்காணல் நடத்துறாரு. அவர் வேட்பாளர் பாண்டிச்சேரிக்கு அறிவிச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்காரு. பார்க்கலாம், அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டும் பார்த்துக்கலாம். அதுவரை இல்லாமல் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் இதுவரை அரசியல் ரீதியாக அவர் என்ன பெருசாக செயல்பட்டாருன்னு தெரியல. அரசியல் ரீதியா செயல்படலனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அபிமானம் நிச்சயமா ஓட்டா மாறப்போகுதுன்றது எல்லாருக்கும் நிரூபணமா தெரியுது கிடையாது. அவரு ரசிகர்கள் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் கூட விஜய்க்கு ரசிகர்கள் இருப்பாங்க. சார், கமல்ஹாசனுக்கு எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் உண்டு. கமலும் விஜய் உண்டு. அப்போ ஆனால்பட்ட கமல்ஹாசனாலே ஒரு சீட்டு கூட வெல்ல முடியல 2021 கடந்த பல தேர்தல்கள்ல. அதனால வேற வழியில ராஜ்யசபா போனாரு. மக்களவை தேர்தலில் அவர் திமுக கூட்டணி மகத்தான இன்டாக்ட் கூட்டணி போட்டியில கூட அவரால் வெல்ல முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. விஷமா ராஜ்யசபா வழியா டெல்லிக்கு போயிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய தாக்கம் கமலாலேயே ஏற்படுத்த முடியாது. அவர் இத்தனை அரசியல்லாம் பேசினாரு. புரியல அரசியல் பேசிட்டாரு. விஜய் களம் கண்டது மிக குறைவில்லை. நான் இப்போ அன்னைக்காரங்க ஈரோடு கோயம்புத்தூர் பேசுறாரு. நீ எக்ஸாமினேஷன் நெருங்குற சமயத்தில் பேசுறீங்களே, எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு முன்னாடி புக் வச்சு படிக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு எது ஞாபகமோ அதுதான் ஜெயிக்கும். எழுத முடியும் கேள்வி பதில். உண்மையாகவே தரவா படிச்சிருந்தீங்கன்னா அது கவலையப்படாமல் ஃப்ரீ ஹேண்டாக போகலாம். தெரியல எனக்கு விஜயை பற்றி. ஆனால் ரசிகர்கள் இருக்காங்க. நிறைய ரசிகர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. உலகளாவிய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் உலகளாவிய ரசிகர்கள் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஜப்பான், சைனா, வளைகுடா நாடு, அமெரிக்கா, கனடாவில் இருக்கிற ரசிகர்கள்லாம் நீங்கள் ஓட்டு போட மாட்டாங்களே. தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களும் எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா தெரியல. ஆனால் பார்ப்போம். வாழ்த்துக்கள் சொல்லிவிடும் விஜய்க்கு. வெற்றி பெற்று நல்ல ஒரு கணிசமான இடங்கள் பெற்றால் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவ்வளோ தவிர வேற என்ன சொல்லுவோம். விஜய் பெரம்பூர்ல போட்டியிட போவதாகவும், புஷியானந்த் அவர்கள் டி நகர்ல போட்டியிட போவதாகவும், விஜய்க்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய அந்த முகங்கள் அனைவரும் சென்னையில கிளம்பிருக்கிறாங்க, செங்கோட்டையில தவிர. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன ஐடியாவோட இவங்க இறங்குறாங்க? இதே மாதிரி தான் கமல்ஹாசனோட கட்சியும் சென்ற முறை சென்னையில் அவருடைய பிரதான தலைவர்கள் போட்டிட்டாங்க. பொள்ளாச்சியில் மகேந்திரன் போட்டிட்டாரு, கமல்ஹாசன் கோயம்புத்தூர் போட்டிட்டாரு, மற்றவர்கள் சென்னையில் தான் போட்டிட்டாங்க. என்னங்க வெற்றிக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது. அதனால விஜய்க்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு தெரியல. ரசிகர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்களும் வாக்காளர்களும் இருப்பார்களா தெரியாது. பார்ப்போம், மே 4 தெரிஞ்சு போயிடும். விஜய் வருகையை பெருமளவுல எதிர்பார்த்தது பாஜக. அது கை கொடுக்காம போன மாதிரி செய்திகள் வந்தது. இப்ப விஜயை தாண்டி என்ன செய்ய போகிறது இந்த என்டிஏ கூட்டணின்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்க கேள்வியில் ஒரு திருத்தம். முதல்ல அதிமுக எதிர்பார்த்தது தனிச்சு வாக்குகள் பிரிய வேணா நீங்க வாங்கப்பா அப்படின்றது ஒண்ணு. அப்போ கரூர்ல ஏற்பட்ட சம்பவத்தை எடுத்து ஒரு 40 நாள் தலைமுறை, அதாவது பனையூர் வீட்டிலேயே தங்கி இருந்தாரு. தொண்டர்களுக்கு தெரியல, கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியல, எனக்கு யாருப்பா நம்மளோட தலைவர்களாக லீட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பொறுமையாக இருக்குப்பா, எப்படி பண்ணணும்னு நாங்கள் சொல்லித்தருவாங்கப்பா அப்படின்ட்டு எடப்பாடியார் கூப்பிட்டாரு. போகலை, அதுக்குள்ளே மாறி போச்சு. ஸோ அதிமுக, அதுக்கு பிறகு பாஜக, அதுக்கு பிறகு பல கட்சிகள், காங்கிரஸ் எதிர்பார்க்க, விடுதலை சிறுத்தைகள் முதல்ல எதிர்பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க நாம் தமிழர் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் அதிமுக, அப்புறம் காங்கிரஸ், கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சமிதி என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. அது கட்சியில் அதுவும் கூடல. இப்போ கமல் பாஜக கேட்குங்க. ஏதாவது ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தால் அவங்களால வாக்குகள் சிதறி போகக்கூடாது என்கிற எண்ணத்தில் கேட்பது ஒன்றும் இது இல்லையே. அது கிட்டத்தட்ட ஒரு சந்தை மாதிரி தானே. பக்கத்து கடையில் போல அங்கே இல்லையே, வாங்க இங்கே வாங்க, இங்கே அரிசி புளி உப்பு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழைப்பது போல தான்.
வரலன்னா அதுக்கு ஏமா பண்ணுவோம், போயிட்டு மூடிட்டோம், எங்களுக்கு இங்க பலம் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சார், இப்ப காங்கிரஸ் தாவேகாவோடு விருப்பம் காட்டியது தனித்து போட்டியிடலாம், நாங்க தனித்து களம் காணலாம். ஆனா பாஜக வந்து அதிமுகவை வச்சுக்கிட்டு தாவேகாவை எதிர்பார்க்கிறது தானே இங்க ஒரே நோக்கம். வாக்குகள் காங்கிரஸ் பாஜக தாவேகாவை விரும்பியதற்கு வேற காரணம், திமுக மீதான அதிருப்தி. ஆனால் பாஜக அதிமுக போன்றவை தாவேகாவை நோக்கி தாய் நகரத்தை தொடங்கியதுக்கு வேற காரணம் என்ன, வாக்குகள் சிதறக்கூடாது. புதுசா ஒருத்தன் வந்து பிரிச்சுட்டான்னா குழால தண்ணி குடிக்கிறேன் சார், தண்ணி குடிக்கிற நேரத்தை குடத்தை எப்படி வைக்கும்போது இன்னொருத்தன் வந்து வச்சான்னு சொல்ல என்ன சொல்லுவீங்க, ஏப்பா தண்ணி சரி வேஸ்டா போகணும் இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி வேஸ்ட் உங்க வாக்கு கூடாத தேவையில்லை, வாக்கு பிரிஞ்சு வச்சுக்க, அவருக்கும் கிடைக்காது நமக்கு இது கிடைக்காது, பேசாம வாங்க இங்க வந்துருங்க. உங்களுக்கும் எதிரி அவரு யாரு, தாவேகாவுக்கும் எதிரி யாரு, தீவிரவாதத்துக்கு தீய சக்தின்னு சொன்னது யாரு, பாஜகவா இல்ல தாவேகா தானே சொல்லி சும்மாங்க, அதிமுக சொல்லுவாங்க, பாஜக சொல்லுவாங்க. அதுதான், அவ்வளவுதான், இயல்பான அழைப்பு தான். வாக்குகள் சிதறக்கூடாது என்ற எண்ணத்துல இப்போ அழைச்சிருக்காங்க, தவிர வேற ஒன்றும் பெரியது. பாஜக தாவேகாவை விரும்பினது கூட்டணிக்கு அழைச்சது உண்மைதான், அது வந்து தெரியல, நமக்கு தெரியல, பேசப்படுறது நீங்க உங்க கேள்வி வச்சுட்டு நான் பதில் சொல்ல. இல்ல நான் ஏன்னா பத்திரிகையாளராக இருக்கும்போது அதோட உண்மைத்தன்மை வச்சு அதுல எதுவும் உறுதியான தகவல் எதுவும் யாருக்குமே தெரியாது. இல்ல ஊடகங்களில் விவாதிக்கப்படுபவை எல்லாமே உறுதியானவை அல்ல, யூகங்களின் அடிப்படையில் கூட விவாதிக்கணும். அதையெல்லாம் அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒருவேளை அடைத்திருந்தாலும் கூட அதோட நோக்கம் இதுதான் அப்படின்னு தெளிவுபடுத்துறேன், கிளியரா சொல்றேன். அதிமுக தாவேகாவை அடைத்திருந்தால் வாக்குகள் சிதறாமல் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்ற நோக்கத்தில் தான். பாஜக தாவேகாவை அடைத்திருந்தால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற ஒரே நோக்கம் தான், முடிஞ்சு போச்சு. இப்படி ஒருவேளை நடந்திருந்தா அது வந்து பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்திருக்கும். ஆனா முதல்ல முட்டுக்கட்டை போட்டாரு எடப்பாடி. விஜய் வேண்டாம் என்பதற்கு காரணம் நம்மளால பெரும்பான்மை இடங்கள்ல வந்து போட்டியிட முடியாது அப்படின்ற ஒரு, அதான் சார் அரசியல் சாணக்கியத்தனம். ஸ்டாலின் என்ன பண்ண, ரோடு போறவங்க வரவங்க லெட்டர் பேச்சு வச்சுக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. இப்ப சேனல்கிறார் 200 சீட்டு போட்டியிடுவோம்னு சொன்னவரே முடியல, 170 நிற்கிறார், 180 நிற்கிறார். ஸோ அதெல்லாம் இல்லாம சாணக்கியத்தனமா முடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அவ்வளவுதான். இல்ல சார், அதான் எடப்பாடியுடைய முக்கியத்துவத்தை குறைக்க அப்ப பாஜக விரும்பினது, அப்படிதானே இதை எடுத்துக்க முடியுது. எப்படி எங்க சொன்னாங்க, ஒருவேளை விஜயை அழைத்து வந்திருந்தால் அங்கு பெரிய ரோல் பிளே பண்ணது பாஜக. இல்ல எனக்கு அப்படி தெரியல, வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிற ஒரே நோக்கமா தான். நான் வாக்குகள் சிதறாம இருந்தா, சிதறிச்சுன்னா அது பலன் திமுகவுக்கு போயிடும், சிதறாம கன்சாலிடேட் ஆச்சுன்னா திமுக வீழ்த்தலாம். இப்ப இருக்கிற குறிக்கோள் தானே. அதிமுக பாஜக கூட்டணி இப்ப ஜில்லாயிடுச்சா சார்? அந்த விமர்சனம் இருந்தது, இப்ப வந்து அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப ஆகல, 2025 ஏப்ரல் 12 ஆயிடுச்சு. இல்ல அப்ப அமித்ஷா இங்கே வந்து அதிமுக கூட்டணி என்று அறிவித்து, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சு, அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு, பாஜகவும் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்ல அறிவிச்சு எப்ப பண்ணாங்களோ போன வருஷம், அப்பவே முடிஞ்சு போச்சு, ஜெல்லு அப்பவே ஆயிடுச்சு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சில பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது. இடையில வந்து எடப்பாடி பெயரை வரவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. யார் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி என்று? யார் சொன்னாங்க? யாரோ ஒரு மேற்கோள் சொல்றாங்க. அமித்ஷா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, பல செய்திகள்ல வந்து அது வந்து இருந்தது. அப்ப அமித்ஷா சொன்னார் இல்லையா அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அது வச்சு ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சின்னு சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி கிளியரா சொல்ற என் தலைமையில அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. சார் கூட்டணின்னா எல்லாம் தான் கூட்டணி. 2006 திமுக கலைஞர் கருணாநிதி தலைமையிலும் கூட்டணி ஆட்சி தான். காங்கிரஸ் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அவுட்டு. பாமக இல்ல உங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு கோவிந்தா அப்ப ஆட்சி கவுத்து போயிருக்கோம். அவங்க இருந்தாங்க, அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, ஆட்சி நடந்தது. அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் இங்க பாஜகவுடைய ரோல் என்னவா இருக்கும்? எடப்பாடி தான் சிஎம்மா இருப்பாரு, துணை முதல்வர் வந்து ஏடிஎம்கேல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட முடியுமா? துணை முதலமைச்சர்கள் வருவார்கள், கனெக்ட் பண்ணிக்கங்க. நான் சொல்றேன்,
பாஜகவிலேருந்து ஒன்று, பாமகவிலேருந்து ஒன்று, அமமுகவில் ஒன்று, புரட்சி பாரதியிலேருந்து ஒன்று, ஐஜேகேலேருந்து ஒன்று, புதிய நீதி கட்சியிலேருந்து ஒன்று, அப்புறம் வேற என்ன கட்சி இருக்கு, மீதி இருக்கு, எல்லாருலேருந்து துணை முதலமைச்சர் முகமது பின் துக்ளக்ல வர. அதெல்லாம் எங்கே கேட்கறாங்க? எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார். அவர் யார் எல்லாம் அமைச்சர்களாக அறிவிக்கிறார்களோ அவர்கள்லாம் ராஜ்பவன்லயோ ஒரு பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் முதலமைச்சர் அமைச்சர் என்று பேரை சொல்லி பதவி எடுத்துப்பாங்க. அவ்வளவுதான். விஜய் அவர்கள் பெரிய அளவுல பலவீனப்படுத்த போறது என்டிஏ கூட்டணியில அவங்களுடைய வாக்குகளை தான் சிதறடிக்க போறாருன்னு களத்துல இருந்து பல செய்திகளை சொல்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? களத்திலிருந்து சொல்றாங்கன்னு பார்ப்பேன், பொறுத்து இருந்து பார்க்கணும்னு தான் பார்ப்பேன். விஜயுடைய வருகை பாஜகவிற்கு எங்கேயுமே வந்து ஓட்டு சிதறடிக்கிற மாதிரி இல்லையா? பாஜகவுக்கு மட்டும் அல்ல, எல்லோருடைய வாக்குகளையும் பிரிப்பாங்க. நேற்றுக்கு ஆரம்பிக்கிற நானே ஒரு கட்சி அழைச்சு கட்டஸ்ட் பண்ணாங்க, அந்த வாக்குகளும் கூட பிரிப்பாங்க. திமுக வாக்குகளையும் பிரிப்பார், காங்கிரஸ் வாக்குகளையும் பிரிப்பார், கம்யூனிஸ்ட் வாக்குகளையும் இருப்பார், எல்லா கட்சிகளோட வாக்கு பிரிப்பார். அவங்க விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுகிறவர் நேற்று வரை ஏதோ ஒரு கட்சியில இருந்து ஓட்டு போட்டிருப்பார்ல. 2021 மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் அதை விடுங்க. 2024 மக்களவை தேர்தலில் நான் உதயசூரியன்லையோ, ரெட்டையிலையோ, தாமரையிலையோ, கையிலையோ ஏதோ ஒரு உத்தரவில் ஓட்டர் மிஷின் தானே அது போட்டிருப்பேன். நான் இந்த வருஷம் அதுக்கு போடாம விஜயோட கட்சி விசில அது போட்டேன்னா அந்த கட்சியோட ஓட்டை பிரிக்கிறான்னு அர்த்தம். சிம்பிள். ஆகையினால எல்லா கட்சியோட வாக்குகளையும் விஜய் பிரிப்பார். ஒருவேளை புதுசா ஓட்டு போட வர்றாங்க, இப்ப 18 வயசு ஆகி முதல் முறையா ஓட்டு போடுறாங்கல்ல, அவன் தான் வாக்குகளே பிரிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் போடுறான். மற்ற எல்லாரும் வாக்குகளை பிரிப்பார். அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் அதிகமா நம்புறது திமுகவை தாண்டி இன்னைக்கு விஜய் தான் அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கிறது. பிம்பம்லாம் நம்ம நிறைய கட்டி போட்டு விஜய் பொறுத்தவரை ரசிகர்கள் சார், சினிமா ரசிகர்கள்ல வந்து இந்த ஜாதி அந்த மதம் வெங்காயம் கிடையாது. இல்ல சார், நான் வந்து சிறுபான்மையினர்களை குறிப்பிட்டு தான் நான் சொல்றேன். மதத்தை விட்டு சாதியை கடந்து நீங்க சிறுபான்மையினர்கள் திமுகவை தாண்டி விஜயை தான் விரும்புறாங்க. அண்மையில கூட அவர் மத நல்லிணக்கத்தை போன்ற விதமா அவர் போயிட்டு அந்த பண்டிகைகள்லாம் கலந்து எனக்கு நிறைய மத நல்லிணக்கத்தோடு தான் திருப்பரங்குன்றத்தில் இருந்தாங்க. சும்மா இருந்தாங்க பாவம். முஸ்லீம்ஸ் அப்பாவிங்க அந்த ஓரமாக இருந்தவங்க அவங்கள வச்சுட்டு பகடைக்காயாக பயன்படுத்தினாங்க. மத நல்லிணக்கத்துக்கு கேள்விக்குறியாக்குறவங்க. இதெல்லாம் விளையாட்டு, அரசியல் விளையாட்டு, தேவையில்லாத விளையாட்டு, தேவையும் இல்லாத விளையாட்டு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை. அப்போ டைவெர்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். முருகா கை கொடுக்கல, திருப்பூருக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க திமுக. அதை ஆட்சியாளர் பண்ணுறச்சு சிறுபான்மையின ஓட்டு பிரிக்குது, பெரும்பான்மையின ஓட்டு பிரிக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள்லாம் 18 வயசு இந்த வருஷம் ஆனவங்க, இந்த தேர்தல் சமயத்தில் ஆனவங்க எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். மற்றவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபார்முலா தான், பிற கட்சியோட வாக்க பிரிச்சவங்கள தான் கருதப்படுவார். விஜய்க்கு இருக்கக்கூடிய அபிமானத்தால அவர் ஏறிக்கிட்டே வராருன்னு ஒரு பிம்பம் இருந்தது. அவர் எதனால வந்து தனக்கான அந்த வாக்கு வங்கியை கூடுதல் செய்யாம விட்டுட்டாரு? எங்க தவற விட்டுட்டாரு? நீங்க என்ன ஏறி வந்துட்டாரு? மலை மேல ஏறிட்டாரா இல்ல மொட்டை மாடியில் ஏறிட்டாரா தெரியல. நீங்க சொல்றது பார்த்தேன். என்ன பிம்பம் சார்? ஒரு தேர்தல் முடியட்டும் சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 அக்டோபர்ல கட்சியை தொடங்கினார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் சந்தித்தார், நிரூபித்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்தார், கலைஞர் கருணாநிதி இருந்தார். இவர்களெல்லாம் பிறகு தள்ளிவிட்டு எம்ஜிஆர் கட்சி முதலிடம் பெற்றது. ப்ரூவ் பண்ணிட்டார்ல. ப்ரூவ் பண்ணட்டும். நம்ம இன்னும் ஒரு சார் விஜயினுடைய பலத்தை பற்றி அடுத்த முறை கேள்வி கேட்டால் ஒரு 31 நாட்கள் மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருங்கள்னு சொல்ல போறேன். இதான் என்னோட ஸ்டாண்டர்ட் பதில். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்ல மாட்டேன். நிச்சயமா சார், பல விஷயங்கள் பேசணும். நன்றி.